பொறுத்திருந்து பார்ப்போம்னா என்ன பண்ணணும். இப்போ தான் வெளில வந்திருக்காரு, நேற்று முதல் முறையாக 3 நிமிஷம் வந்து பேசியிருக்காரு. இன்னும் அவருடைய இதெல்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம்னா இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் அரசியல் சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவருக்கு மக்கள் எப்படி வாய்ப்பு கொடு, அவர் நல்லது செய்யணும்னு வந்திருக்கிறார். மக்கள் எப்படி வாய்ப்பு கொடுக்குறாங்கன்றதை பார்ப்போம். ஆனால் கூட்டணி பொறுத்தளவுக்கெல்லாம் எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் முடிவு செய்வார்கள். யார் கூட கூட்டணி, யார் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், இதெல்லாம் இன்னும் போக போக அவங்களுக்கு தெரியாமல் நடக்க போகிறதில்ல. நம்மளுடைய பாராளுமன்றத்தில் நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார், தமிழகத்திற்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய நிதி எதுவுமே கிடையாது, முழுமையான நிதியை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். ஆனால் தமிழகம் செலவு செய்யாமல் பல நிதியை, குறிப்பாக பட்டியலின மக்களுடைய தொகையை செலவு செய்யாமல் திருப்பி அனுப்புகிறாங்க. அதே போல் இவங்க சொல்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட நிதியானது நாம் இப்போது எல்லா மாநிலங்களும் புதிய தேசிய கல்விக் கொள்கை, தாய்மொழி கல்விக் கொள்கை, ஊக்குவிக்கின்ற தாய்மொழி கல்விக் கொள்கையை ஊக்குவிக்கின்ற புதிய தேசிய கல்விக் கொள்கை, அந்த தேசிய கல்விக் கொள்கை மூலமாக PM ஸ்ரீ பள்ளிகளை நாம் கொண்டு வந்திருக்கோம். அதில் இவங்களும் போய் கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டு அப்புறம் இதே திமுக அரசாங்கம் தான் கையெழுத்து போட்டது, வேறு இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம்லாம் போடல. இவங்களே தான், இந்த திமுக அரசாங்கம் தான் கையெழுத்து போட்டு ஒத்து கொண்டு வந்தாங்க டெல்லியிலேருந்து. இங்கே வந்துட்டு அவங்க தங்களை மாற்றிக்கிறாங்க. அப்போது ஒரு ஆல் இந்தியா முழுவதும், இந்தியா முழுவதும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அந்த நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் அவருடைய. அதை இவர்கள் ஒத்துக்கொள்ளாமல் அரசியலுக்காக, தமிழக மக்களை வஞ்சிப்பதற்காக, தமிழக மாணவர்களை வஞ்சிப்பதற்காக அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான நிதி வர வேண்டியது நிதி எதுவுமே கிடையாது, பெண்டிங். இந்த ஒரு காலம் தான் இருக்குது. அது அந்த அவங்க அதில் கையெழுத்து போட வேண்டியிருக்கு. ஆனால் அவங்க அரசியல் காரணங்களுக்காக கையெழுத்து போடாமல் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.